அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மகிழ் குகன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே மார்க்கெட்டில் ரெகுலராக அந்த விஷயங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக நம்மளுடைய இண்டிகேட்டர், ப்ரீமியம் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அதில் நம்ம இண்டிகேட்டர் வச்சு எந்த அளவுக்கு நம்ம லாபம் எடுக்க முடியும், ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒரு லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக நம்ம இண்டிகேட்டர் கொடுப்போம். ஓகேங்களா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டரில் அந்த லைன்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கால் சைடு அப்படிங்கிற ஒரு லைனு, கீழே புட் சைடு அப்படிங்கிற ஒரு லைனு, புட் சைடு கீழே பிரேக் டவுனு, டார்கெட் 1, டார்கெட் 2, சேம் கால் சைடுக்கு மேலே பிரேக்கப்பு, டார்கெட் 1, டார்கெட் 2. ஓகேங்களா? இந்த கால் சைடு இந்த புட் சைடு இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான லைனு. இந்த கால் சைடுக்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸ் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது 5 மினிட்ஸ் கேண்டில் தான் செட் பண்ணணும். அதே பாருங்கள், நிஃப்டி சார்ட்டு 5 மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் கேண்டிலானது இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது நம்ம கால் சைடு பை பண்ணோம். ஓகேங்களா? இந்த புட் சைடு லைனை கிராஸ் பண்ணி கீழே வரும்போது புட் சைடு பை பண்ணோம். இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். அது இல்லாமல் இந்த புட் சைட்லேருந்து மேலே போயிட்டு கால் சைடு லைனை டச் பண்ணிட்டு கீழே வந்து அப்படியே சைடு வேஸாக போனால் அது வந்து சைடு வேஸ். ஓகேங்களா? நம்ம எந்த இதுவும் நம்மளால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு சைடு வேஸாக போகும்போது நம்ம மார்க்கெட்டில் எக்காரணத்தை கொண்டோம் ட்ரேடுலேருந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் லாஸ்ட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் அந்த ஹெட்டிங் தலைப்பே அப்படி தான் கொடுத்துருப்பேன், தோல்விக்கு பிறகு வெற்றி அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் லாஸ் அப்படிங்கிறத மறந்து லாபம் மட்டுமே மார்க்கெட்டில் டெய்லி எடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நம்ம இண்டிகேட்டரு. ஓகேங்களா? அதனால் இந்த இண்டிகேட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இண்டிகேட்டரை வாங்கி யூஸ் பண்ணி பயனடையட்டும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலும் ஃப்ரீ சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் டெய்லி மார்க்கெட்டில் உள்ள நியூஸ் டெய்லி அப்டேட்டு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், நிஃப்டி இன்றைக்கி எப்படி வேலை ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளோட இண்டிகேட்டரு போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், புட் சைடு லைனு டச் ஆகி கீழே வந்துருக்குங்களா? இதுதான் இதுக்கு முந்தின வீடியோலாம் இதான் சொல்லியிருக்கேன், இதுதான் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் இல்லை, நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. இது இடையிலே பார்த்தீங்களா சைடுவேஸ் அப்படிங்கிறது, இதில் தான் நம்ம பேனிக் ஆகி மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடுறோம். ஓகேங்களா? நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து கன்ஃபார்மாக லைனை கிராஸ் பண்ணி அந்த பிரேக் டவுன் லைன் கிட்டத்தட்ட 40-45 பாயிண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இது புட் சைடு மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கால் சைடு மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பிரேக்கப் லைனுங்கிறத கன்ஃபார்மாக போயிட்டு தான் ஒரு 40 பாயிண்ட் கன்ஃபார்மாக போகும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த 40 பாயிண்ட்டுங்கிறது ப்ரீமியம் அடுத்த மணியில் ஒரு 20 பாயிண்ட் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும். அந்த 20 பாயிண்ட் ரெகுலராக டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் கிடைக்கும், நான் சொல்கிறது மினிமம். ஓகேங்களா? இல்லை அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வந்து அந்த 20 பாயிண்ட் 40 இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறத இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து போடணும். ஓகேங்களா? இங்கே போட்டிங்கன்னா அப்போ அன்றைக்கி நம்ம வந்து 20 பாயிண்ட், ஓகேங்களா, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், நம்ம 20 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு, அது வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணி வாங்குறது, நீங்கள் கன்ஃபார்மாக ஸ்டாப் லாஸை தூக்கி இந்த பிரேக் டவுனுங்கிற லைனில் போடணும். இதே சேம் கான்செப்ட் தான் கால் சைடு மூவ்மெண்ட் ஆனாலும் இந்த பிரேக்கப் லைனில் தூக்கி போடணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சேம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள். நிஃப்டி வந்து காலைல புட் சைடு மூவ்மெண்ட் ஆச்சு. பேங்க் நிஃப்டி பாருங்கள்,
கால் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். சரிங்களா? இதிலேருந்து நம்மளுடைய டார்கெட் 2 வரைக்கும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி ஒரு செஷன் ஆகி கீழே மேலேயும் போய்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு காலையிலேயே கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம இண்டிகேட்டர் வச்சு கண்டிப்பாக நம்ம ரெகுலராக லாபத்தை எடுக்க முடியும் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற காரணமே இந்த நம்மளோட இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? இதில் உள்ள லைன் எல்லாமே ஒரு முக்கியமான லைனு. சும்மா ஏதோ நான் ஒரு கோடுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒரு முக்கியமான லெவல். ஆட்டோமேட்டிக்காக டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் இந்த லைனு. ஓகேங்களா? அதே மாதிரி சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸும் பாருங்கள். இதுதான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? கிராஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக புட் சைடு கீழே வருது. பார்த்தீங்களா? இடையில சின்ன மூமெண்ட் மேலே கீழே இருந்தால் கூட நம்ம டார்கெட் 2 அப்படிங்கிறது வந்து டச் ஆகுது. பார்த்தீங்களா? பாருங்கள், எது வரைக்கும் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 340 350 பாயிண்ட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நார்மலாக புட் சைடு போகுது மார்க்கெட்டு அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு இது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம லாஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? மேலங்கேயும் மார்க்கெட் போகும் இல்லையா? ஒரு 20 பாயிண்ட் மேலே போகும். சென்செக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்டு நம்ம புட் சைடில் பை பண்ணியிருப்போம். 40 பாயிண்ட்டு கடன்னு கால் சைடை பார்த்து மேலே போகும். அப்போ என்ன ஆகும்? நம்ம லாஸ் ஆகுது அப்படின்ட்டு வெளியே வந்துடுவோம். திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்துருக்கு மார்க்கெட்டு. இதுதான் அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குறது தான் நம்மளோட இண்டிகேட்டரு. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்மளை லெவலை கிராஸ் பண்ணி கீழே வந்தாலோ இல்லை லெவலை கிராஸ் பண்ணி மேலே போனாலோ இந்த ரெண்டு லைனு தாங்க நமக்கு அட்டமையில் நீங்கள் பை பண்ணினா பிரிமியத்துலேருந்து ஒரு 20 பாயிண்ட்டுங்கிறது கன்ஃபார்முங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? அதனால் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நம்மளுடைய இண்டிகேட்டர் ஸ்கிரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் வாங்கி ரெகுலராக லாபத்தோடு இருங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நஷ்டம் அடைஞ்சாலும் இனிமேலாவது லாபத்தோடு இருங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் டெலிகிராமில் இன்றைக்கி என்ன தகவல் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வாங்க போகலாம். இதுதாங்க நம்ம டெலிகிராம் சேனலு, மகிழ்குகன் ட்ரேடு. ஓகேங்களா? நேமு பாருங்கள். இது நேற்றுக்குள்ளது ஜனவரி 5. நேற்று ஒரு பிடிஎஸ் ட்ரேடு வந்து ஒன்று கொடுத்துருந்தேன் ஈவினிங் 3:07க்கு. ஓகேங்களா? சென்செக்ஸில் 85,600 பிஇயில் எபோவ் 340க்கு கொடுத்துருந்தேன். டார்கெட் 440 540 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் பாருங்கள், நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓவர் ட்ரேட் பண்ணாங்கிறது சொல்லியிருந்தேன். பாருங்கள், பிடிஎஸ் ட்ரேடு நம்மளுடைய 9:18க்கு 340 420 ஆகி மூவ்மெண்ட் கொடுத்தது. ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. அப்போவே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஸ்டார்டிங் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்ட்டு. திருப்பி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக போய் 480 போய் நம்மளுடைய செகண்ட் டார்கெட் ரன்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? 9:29 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 14 நிமிஷத்துலேயே கரெக்டாக ஒரு 9:30க்கு 560 நம்ம டார்கெட்டோட எக்ஸ்ட்ரா 20 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. 220 பாயிண்ட் பார்த்துக்குங்க பிடிஎஸ் ட்ரேடு. இந்த பிடிஎஸ் ட்ரேடுங்கிறது ரெகுலராக ஈவினிங் நான் கொடுக்குறேன்னா அப்படி கிடையாது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு, நம்மளோட கால்குலேஷனு எல்லாம் பார்த்து தான் கொடுக்க முடியும். வீக்லி 2 டைம் இல்லைனா 3 டைம், அவ்வளோதான் நம்மளோட பிடிஎஸ்ங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ சேனல் தான், அதுலேயும் நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த பிடிஎஸ் ட்ரேடுங்கிறது பை டுடே செல் டுமாரோ. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். பிடிஎஸ்டி ட்ரேடுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அதை நீங்கள் நான் கொடுக்கும்போது அதை நீங்கள் பை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக 100 பாயிண்ட்ஸ், அது கன்ஃபார்ம் 100 பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா நான் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பாருங்கள், கிட்டத்தட்ட 220 பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. காலையில் 9:30க்கே நீங்கள் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சதுன்னு என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு
ட்ரேடு தான் நான் கொடுத்துருக்கேன் கால். அதுக்கடுத்து ஒரு 10:40க்கு ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருந்தேன். நிஃப்டி 26,190 பிரேக் டவுன் ஆயிருந்தா கேட்ச் 40 பாயிண்ட் புட் சைடு, ஓகேங்களா. பிரிமியத்திலேருந்து 20 பாயிண்ட், அடுத்த மணிலேருந்து 20 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். சேம் அதே மாதிரி 26,190ங்கிற இதை பிரேக் டவுன் ஆச்சு. ஒரு 45-50 பாயிண்ட் புட் சைடு கிடைச்சது, ஓகேங்களா. அடுத்த மணியில் பண்ணியிருந்தீங்கன்னா 20லேருந்து 25 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இதுதாங்க நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி ஒரு தகவல் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அதுதாங்க இந்த தகவல் தான் நான் டெய்லி இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தயவுசெய்து நம்மளோட இண்டிகேட்டரை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா. வேறு எந்த நம்மளோட இண்டிகேட்டர் சம்மந்தமாக என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன், ஓகேங்களா. இது இல்லாமல் ஒரு சின்ன தகவல், நம்மளுடைய சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி மார்க்கெட்டில் எதுவுமே நாலேஜ் இருக்காது, ஆனால் கேள்வி போடுவாங்க. ஒரு பிஸ்னஸ் மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ஓகேங்களா. இது அவங்களோட விருப்பம். ஒரு பிஸ்னஸாக நினச்சி ஒரு இன்வெஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, இன்வெஸ்டர் இருக்கிறவங்க கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகேங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.